விஷ் யூ ஆல் ஹாப்பி பொங்கல். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் க்ஷேமமாக நன்னா இருக்கணும்னு நாங்கள் பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு சூரியநாராயணனுக்கு பூஜை பண்ணுவோம். சூரியநாராயணன் வயசானவர் அப்படிங்கிறதுக்காக அவிசுன்னு ஒன்று வைப்போம். அதை வச்சு தான் நாளைக்கு காக்காப்படிக்கு கண்ணப்படி அதுக்கு சேப்பு சாதம், மஞ்சள் சாதம், வெள்ளை அதெல்லாம் எடுத்து வைப்போம். அதனால் அதுக்கு வெறும் அரிசி போட்டு வைப்போம். இதுக்கு பொங்கலுக்கே ஆஸ் யூஷுவல் பாசிப்பருப்பு அரிசி களைஞ்சி போட்டு பொங்கல் பொங்கினோடனே பொங்கல்னு வெங்கலப்பானை இதுக்கெல்லாம் அந்த காலத்தில் வெங்கலப்பானை. இந்த வெங்கலப்பானை ட்ரெடிஷ்னலாக நானும் வச்சுட்டுருக்கேன். பொங்கல் எங்களுக்கு தேவையில்லைன்னா கூட அதில் பண்ணியே வழக்கம். அதனால் இந்த பொங்கல் பொங்கி வரும்போது நைவேத்தியம் காமிச்சு கற்பூரம் காமிச்சு அதுக்கப்புறம் அரிசி பருப்பு அதெல்லாம் போடுவோம். இந்த பானைக்கு மஞ்சள் கட்டியிருக்கா, மஞ்சள் கட்டுவோம். மஞ்சள் கட்டியிருக்கு. இந்த பானைக்கு மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் இட்டு அலங்காரம் பண்ணி அலங்கார ஸ்வரூபியாக எல்லாரையும் க்ஷேமமாக வைக்கணும்னு வேண்டிக்கிறோம். அதுக்காக இது மஞ்சள் கொத்து வச்சுருக்கேன். வெத்தலை பாக்கு கற்பூரம் காமிச்சு அப்புறம் அரிசி போடுவோம். ஸோ இப்போதைக்கு வெங்கல பானையில் பொங்கலுது. இந்த பாருங்க பொங்கலை இது அவிசுக்கு கொஞ்சம் இந்த தண்ணீர் தான் வச்சுருக்கேன். இந்த பால் இருக்கு, பாலும் தண்ணியும் கலந்து வச்சுருக்கேன். பொங்கலோ பொங்கல் பொங்கல் பாருங்க. பொங்கலோ பொங்கல் பகவானே பூர்பு ஸ்வஹ சத்யந்தியாமி அமிர்தாவிதாந்தி பிராணாய ஸ்வஹா பானாய ஸ்வஹா வியானாய ஸ்வஹா உதானாய ஸ்வஹா சமானாய ஸ்வஹா பிரம்மணே ஸ்வஹா கதலி படம் நிவேதயாமி. இப்போ கற்பூரம் இந்த பொங்கறது இல்லையா, அதுக்கு கற்பூரம் காமிக்கணும். இது போல் உங்கள் எல்லாரோட லைஃபு நல்லா பொங்கி நல்லா சுபிட்சமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கணும்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு தீபாவளி காமிக்கிறேன். பகவானே எல்லாரையும் நன்னா வைப்பா. சூரியநாராயண சுவாமி நீயே துணையப்பா. மணி எடுக்க சொம்பல, அதனால இதை தட்டிக்கிட்டேன். இப்போ இந்த பொங்கிடுச்சு இல்லையா, இதில் இதை போடணும். களைஞ்சி வச்ச அரிசி. இது புது அரிசியில் பண்ணால் நல்லா குழஞ்சி நல்லா இருக்கும். புது அரிசி இருக்குன்னு வாங்கிட்டு வந்தது. ஆற்றுல நம்மளாம் சாப்பாட்டுக்கு பழைய அரிசி வச்சுப்போம். இது அது இல்லாமல் புது அரிசி வச்சு பண்ணால் நல்லா இருக்கும். இது ஆகிறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகும். இல்லை அரை மணி நேரத்தில் ஆகிடும். 1 மணி நேரம் ஆகும். பொங்கலோ பொங்கல். அப்புறம் இங்கே அவிசுக்கு என்ன பண்ணுவேன்? அதுவும் இதே பொங்கணும். இது பொங்கட்டும். இது ஆக்சுவலாக அந்த கழநீரை களைய மாட்டோம். ஏன்னா அந்த கழநீர் இருந்தால் கொஞ்சம் நல்லா பொங்கும் இல்லையா, அதனால விட்டுருவோம். அரிசியை மட்டும் கிளீனாக சுத்தம் பண்ணிப்போம். அது இதே பொங்கணுமா? அது ஆமாம், அதே மாதிரி பொங்கினா நல்லது தானே. நான் சின்னது இருக்கிறேன். ஸோ ஒரே நிமிஷம் பொங்கிடும். இது அவிசு நாளைக்கு. இது அவிச்சு எதுக்கு நாளைக்கு? சூரியநாராயண சுவாமிக்கு நைவேத்தியம் வைப்பேன். அதையும் எடுத்து கலந்து சாமி கொடுத்து வச்சுருவோம். இது கொதிச்சுட்டு இருக்கு. வருதா? நீ அப்போ சின்னதை வச்சா என்ன தெரியல. நானும் கவனிக்கல. அதனால என்ன 2 நிமிஷம் தான், 55 தானே. இன்னைக்கு 8:45 வந்து 9:05. ஆனால் கேலண்டர்லாம் 10, 10:30 போட்டிருக்கான். இன்னைக்கு ராகாலாம் என் மகனும் ஒன்றுமே இல்லை கருத்தால். அதனால உங்களுக்கு எப்போ சௌரியமோ அப்போ வைக்கலாம். இதெல்லாம் எங்கள் டைமுக்கு சொல்கிறேன், உங்கள் டைமுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். பகவானே சூரியநாராயண சுவாமியே எல்லாரையும் நன்னா வைப்பா. மணி எடுக்க சோம்பல், அதனால அப்படியே அமைச்சிருக்கேன். அதுக்காக தான் இந்த கரண்டி தட்டினேன். சத்தம் வரணும். இது பொங்கறது பொங்கணும். பொங்கும்போது காமிக்கணும். இதெல்லாம் எங்கள் பாட்டியோட அம்மாவோட பானைகள். அந்த காலத்தில் எங்கே வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் ஒரு பெரிய பானை வச்சுருக்கேன். ஷோகேஸில் வச்சுருக்கேன் இப்போ. ஏன்னா அதை மனுஷன் தூக்க முடியாது. அது வெங்கல பானைன்னு ரொம்ப பெருசு. அது
பொங்கெடுத்து பொங்கட்டும், மேலே வரைக்கும் வரட்டும். ஒரே நிமிஷம். அவ்வளோதான். வர மாட்டேங்க. மேலே வரைக்கும் பொங்கி வந்தால் தான் தெரியும். இங்கே நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பொங்கல் ஒரு விசேஷமான பண்டிகை. ரொம்ப எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவார். எல்லாருக்கும் நல்லது பிறக்கட்டும். இது மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவா. இன்னும் பொங்கலையா வருது. இப்போதான் உண்மையாக பாருங்க, இதான் பொங்கலுங்க. பொங்கலோ பொங்கல் நல்லா இருக்கும். இப்போ நல்லா இருக்கும், சௌக்கியமாக எல்லாரும் சௌக்கியமாக இருந்தோம். ஓ குட். இதை வந்து பருப்பு போட மாட்டோம், அவிசுன்னு சொல்லுவோம். இது வந்து சூரியநாராயணனுக்கு அவ்வளோதானே. இது நிறைய பேர் இதெல்லாம் வைக்கிறது இல்லை, அவிசு வைக்கிறது இல்லை, ஒரே பொங்கல் தான் வைக்கிறேன். நான் என்னமோ எங்கள் அம்மா வழக்கம், எங்கள் பாட்டி வழக்கம், அந்த மாதிரி வைக்கிறேன். அவ்வளோதானே. அவ்வளோதான். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லார் வீட்லேயும் மகிழ்ச்சி பொங்கட்டும். சந்தோஷமாக இருக்கும். எல்லோரும் சந்தோஷமாக இருந்து சௌக்கியமாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட்.